தமிழக மக்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்தில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகனாலே அது ஒரு டிராமா தானே. அதாவது மாநிலத்திலும் ஒரு டிராமாவை ஆட்சிங்கிற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலும் அதே அங்கேயே பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிராமாவை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன டிராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமதி கனிமொழி அவர்கள் தலைமையில் அரங்கேறியது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றத தமிழகம் நிறைவேற்ற மறுக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருந்த நிலையில, அது சம்பந்தப்பட்ட ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்த நிலையில, அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பிக்களை எல்லாம் அழைத்து கொண்டு, அதுவும் கனிமொழியை அழைத்து கொண்டு, கனிமொழி மற்றும் இந்த உதவாநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் அவருடைய இந்த மன்பில் மகேஷ் அவர் தான் இப்போ கல்வி அமைச்சர், நம்ம தலையெழுத்து. அதனால அவரையும் அழைத்து கொண்டு இவர்கள் போய் மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கும் போது என்ன பேசியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம், நீங்கள் நம்ம இணைந்து செயல்படலாம் அப்படின்னு உத்தரவாதத்தை கொடுத்ததாக அந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் தெரிவிக்கிறார். அப்போ பாராளுமன்றத்தில் இவ்வளவு தெளிவாக தெரிவித்துவிட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை எதிர்க்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு அதே கதையை ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்பி ஷேம் எதிர்க்கிறோம், இந்தியை திணிக்காதே என்றெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கேள்வி என்ன? புதிய கல்விக் கொள்கை என்பதனை அமல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற நிலைப்பாட்டை தமிழக அரசாங்கம் எப்படி எடுத்திருக்கிறது, எப்படி கையாண்டு வந்திருக்கிறது அப்படின்றது தான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்பொழுதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முயற்சிக்கவில்லை. அப்படி அவர்கள் திணிக்க வேண்டும் என்று சொன்னாலும் மாநில அரசாங்கம் உறுதியாக நின்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளில் குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ காவேரி விவகாரம் உட்பட ஏதாவது தமிழகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருந்தால் அதற்கு பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அங்கே செயல்பட்டார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் இந்த திமுக எம்பிக்கள் போடுவது எல்லாமே நாடகம், வேஷம்தான். நீங்கள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் எதற்காக அமைச்சரவை சந்தித்தீங்க? அப்பொழுது நீங்கள் என்ன பேசினீர்கள்? இதை நீங்கள் அப்பொழுதே சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பிப்ரவரி மாதம் அந்த கடிதமும் இருக்கு, அதையும் எடுத்து நீங்க பார்த்துக்கலாம். இந்த கடிதத்தில் மிக தெளிவாக நாங்கள் இந்த பிஎம்ஸ்ரீ என்கிற அந்த திட்டத்திற்கு நாங்கள் உடன்படுகிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்களே ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு, நீங்களே நேரில் டெல்லிக்கும் சென்று விட்டு அங்கே இந்த உத்தரவாதத்தையும் கொடுத்து விட்டு, அதற்கப்புறம் நீங்களே இங்கே நாடகமும் ஆடிக்கொண்டு பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டால் இதையெல்லாம் நாங்கள் கடந்து போய்விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன கூத்து அப்படின்னா, இவர்கள் செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்தை அந்த அமைச்சர் தோல் உரித்து கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி தமிழகத்தை அவமானப்படுத்தலாம்னு. தமிழகத்தின் அவமான சின்னங்கள் இந்த எம்பிக்கள். இந்த அத்தனை எம்பிக்களுமே, அதாவது தமிழகத்திலும் சென்றிருக்கின்ற இந்த அத்தனை எம்பிக்களுமே தமிழகத்தின் அவமான சின்னங்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் அவமான சின்னங்கள் தான். நீங்கள் தான் இங்கே தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பிக்கொண்டு நீங்கள் சாதித்து விட்டது போல ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுல என்ன கூத்து அப்படின்னா, இங்கே நம்மளுடைய மொத்த பட்ஜெட் எடுத்துக்கிறோம்னாக்க, தமிழகத்துடைய மொத்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 13.7% தான் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது அது அந்த நேஷனல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்களே, அது 14.7%. அப்போ 1% குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. இது 2023, 2024 பட்ஜெட்டை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ கேள்வி என்ன? இந்த 13.7% அப்படின்றது கிட்டத்தட்ட 46,000 கோடி 47,000 கோடி வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இந்த 47,000 48,000 கோடி இந்த தொகை இருக்கு இல்லையா, இந்த தொகையில இந்த என்இபி இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதன் மூலம் அதை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுப்பேன் அப்படின்னு இப்போ ஒரு கண்டிஷனை போடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது 2021 2025 வரைக்கும் இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் போடலை, 2021 வரைக்கும் எந்த கண்டிஷனும் போடலை. அப்போ நீங்க அதிமுக ஆட்சி காலத்திலேயும் இந்த கண்டிஷன் எதுவும் போடலை, திமுக ஆட்சி 2025 வரைக்கும் போடலை, இப்போ திடீர்னு போடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் எப்போ சொல்றாங்க? கடந்த ஆண்டு இவங்க போய் இந்த உத்தரவாதத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க, நாங்கள் உடன்படுகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவங்க இந்த கண்டிஷனா போடுறாங்க அப்படின்றது தெளிவாகிறது. அப்போ இங்க என்ன, உத்தரவாதத்தை நீங்கள் கொடுத்து அதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்து இதெல்லாமே அரங்கேறி விட்டது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் விவகாரத்திலும் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்திலும் இதே தான் நடந்தது. முதல்ல போய் இவங்க உடன்பட்டுறாங்க, ஏலம் எடுக்கும்பொழுது அமைதியாக அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மக்கள் தன்னெழுச்சியாக போராட ஆரம்பித்த உடனே இவங்க உடனே புகுந்து நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாடகம். இதற்கு முன்னர்
மீத்தேன் திட்டத்திற்கும் இப்படித்தான் ஒப்புதலை கொடுத்தார்கள். இப்படி ஒரு திட்டத்திற்கும் இவர்கள் ஒப்புதல் கொடுப்பது அல்லது மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டே அதற்கு உடன்படுவது அப்படின்றது காலாகாலமாக இவர் செய்து வருவது. எப்பொழுதிலிருந்து அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க கச்சத்தீவிலிருந்து ஆரம்பித்து காவிரி விவகாரத்திலேருந்து ஆரம்பித்து இவர்களுடைய துரோகம் என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது அப்படின்றது தெளிவாகிறது. சரி, நம்ம இந்த பட்ஜெட்டுக்கே வருவோம். மத்திய அரசாங்கம் கொடுப்பதாக சொன்ன நிதி இந்த 2000 கோடி. உங்ககிட்ட இங்கே நீ ஒதுக்கி இருக்கின்ற பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 48,000 கோடி. 48,000 கோடியில் 2000 கோடி என்பது ஒரு பெரிய தொகை கிடையாது. ஆனால் அந்த 2000 கோடியும் கொடுத்தாக வேண்டும் மத்திய அரசாங்கம் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் கேள்வி என்ன, இந்த 48,000 கோடியில் நீங்கள் இந்த 2000 கோடி ஒரு பக்கம் தனியாக வச்சுருங்க. இதுவும் ஒரு தொகை தான், இது நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகை தான். ஆனால் இந்த 48,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்களா, இதில் எவ்வளோ உண்மையாக செலவு பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ ஊழல் இல்லாமல் உண்மையாகவே இந்த கல்வித்துறையில் போய் சேர்ந்திருக்கு, எத்தனை ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு உத்தரவாதம் நீங்கள் கொடுத்த உத்தரவாதத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் செயல்பட்டிருக்கீங்க, எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள்லேருந்து எல்லாம் சரியாக இயங்குகிறது, இப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. உங்களால் இங்கேயே நிதி திரட்ட முடியல அப்படின்றது தான் உண்மை. நிதி ஆதாரங்கள் இங்கே இல்லை. நீங்கள் வழங்குகின்ற இந்த திட்டங்களுக்கே நிதிகளை மற்ற திட்டங்களிலிருந்து நீங்கள் மடைமாற்றம் செய்து தான் நீங்கள் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். அப்போது இந்த திட்டங்கள் எதுக்குமே உங்கள்கிட்ட பணம் கிடையாது. நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சொன்னது எதையும் செய்யவில்லை, சொல்லாதது பல செய்திருக்கிறீர்கள். அதில் ஒன்று தான் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு பிஎம்ஸ்ரீக்கு கீழே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதத்தையும் எழுதிவிட்டு இங்கிருந்து அங்கே போய் அங்கே அமைச்சரை சந்தித்து உத்தரவாதத்தையும் கொடுத்து விட்டு இங்கே நாடகம் ஆடி இருக்கிறீர்கள். இப்போ இந்த 2000 கோடி இல்லைன்னா தமிழகத்தின் கல்வியே பாதிக்கப்படும் என்கிற அளவிற்கு ஒரு நாடகம், ஒரு பில்டப்பை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய கேள்வி, இந்த 2000 கோடியை நாம் சண்டை போட்டு வாங்க வேண்டும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து என்பதனை ஏற்கனவே நான் சொன்னது போல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மற்ற பணம் இங்கே செலவு பண்ணியிருக்கீங்களா? ஒதுக்கிய பணத்தை நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்களா? எதுக்கு செலவு செய்தீர்கள்? இதையெல்லாம் பட்டியலிட தயாரா? இது குறித்து ஒரு விவாதம் நடத்த இந்த அமைச்சர் தயாரா? இந்த கல்வி அமைச்சர் தயாரா? அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே, ஏற்கனவே நம்ம காணொலியை பகிர்ந்தோம், சொந்த மாவட்டத்திலேயே மரத்தின் கீழே அந்த பள்ளி கட்டுமானம் சரியாக இல்லாததன் காரணத்தினால மரத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அப்போது இங்கே நீங்கள் இந்த 2000 கோடியை வைத்து ஆடுகின்ற இந்த நாடகம் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒட்டுமொத்த 48,000 கோடியும் மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்டது என்பது போன்ற ஒரு நாடகத்தை நீங்கள் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி உப்புசப்பு இல்லாத அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதனை வைத்து உருட்டி கொண்டிருந்தீர்கள். இப்போ இந்த நாடகத்தை தொடர ஆரம்பித்து விட்டீர்கள். இதற்கு அடுத்தது இந்தி என்று ஆரம்பிப்பீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மடைமாற்றம் செய்து அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பது மட்டும்தான். இன்னைக்கு எடுத்தீங்கன்னாக்கா அத்தனை தொலைக்காட்சியிலும் என்ன இருக்கும் விவாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதா, எம்பிக்கு அதாவது தமிழ்நாட்டு எம்பிக்களை எல்லாம் காட்டுமிராண்டிகள் என்று சொல்லிவிட்டாரா அந்த அமைச்சர், இப்படின்னு ஒரு நாடகத்தை ஆடுவீர்கள். தமிழ் சென்டிமெண்ட்டை வைத்து உருட்டுவீர்கள். இதுதான் நீங்கள் செய்ய முடியும். உங்களை குறிப்பிட்டு நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் செயல்பாடுகள் சரியில்லை என்று சொல்வது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் செயல்பாடே சரியில்லை என்று சொல்வது போல சித்தரிப்பது என்பது போன்ற அயோக்கியத்தனம், என்பது போன்ற கேப்மாரித்தனம், மொள்ளமாரித்தனம், இது மொத்தத்தையும் சேர்த்த கருணாநிதித்தனம் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. இதை நாங்கள் நம்ப தயாராகவும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.